உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்ம திரும்ப கூட ஒரு விஷயம் கூட நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். சோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் நம்ம துதிக்கிறோம். இந்த வேலையில கூட தகப்பனே, அப்பா உங்களுடைய வார்த்தைகளை பேச ஆண்டவரே, அடியாளுக்கு கர்த்தாவே நீங்க உதவி செய்வீராக. பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவர் என் நாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. நீர் என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, அதை சொல்லுவதற்கு என் நாவை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படியா என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லா மகிமையும் உமக்கே தருகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து பைபிள் ஸ்டடியை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த இந்த பெண்கள் கூட்டம் இந்த 21 இந்த வெள்ளிக்கிழமையோட முடிவடைகிறது. அதுக்கு பிறகு நம்ம புது வருடத்துல தான் நம்ம கூட போகிறோம். அதனால நான் வந்து ஜென்ரல் டாபிக்காக நம்ம ஒண்ணு எடுக்க வேண்டும். அதுக்கு புதிய வருடத்திலிருந்து அந்த ரோமர் வந்து பைபிள் ஸ்டடியை நம்ம ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அப்படியாக தீர்மானித்து இந்த நல்ல செய்தியை கொடுக்கும்படியாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை உயிர்ப்பியும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நான் வந்து இதுல என்ன வார்த்தை இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட கொடுத்த அந்த தியானத்தை தான் நான் இந்த நாள்ல எழுதி கொண்டு உங்களோட பேச நான் வாஞ்சிக்கிறேன். ஆனா பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவருக்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறபடினால் அவர் பேசுகிறதை நம்ம கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோமாக. இந்த செய்தி எனக்கும் சேர்த்துதான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதனால இதை நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து கர்த்தருக்குள்ளாக நம்ம திடப்பட கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பும்படி நம்மை நாம் அனுமதிப்போமாக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்களை தான் நான் எடுத்திருக்கிறேன். சங்கீதம் 85:6. சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இதை ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், will thou not revive us again that thy people may rejoice in thee? will thou not revive us again that thy people may rejoice in thee? இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது ராஜா சொல்லுகிறார், திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்படியானால் ஒரு காலத்திலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில இருந்தார். இப்பொழுது எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மரித்த ஒரு நிலைமையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மரித்த நிலைமையிலே காணப்படுகிறதுனாலே இந்த நாளிலே தாவீது கதறுகிறது போல நாம கூட எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கர்த்தரிடத்திலே கதறுவோமாக. ஏனென்றால் நம்ம என்ன செய்துட்டோம், இந்த வருடம் முழுவதும் நான் ஜெபித்துட்டேன், எனக்கு பதிலே வரலையே. இவ்வளவு நாள் நான் வந்து கர்த்தருக்காக நான் வாழ்ந்தேனே, எனக்கு என்ன பதில் கிடைத்தது என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம சோர்ந்து காணப்படுவோம் என்றால், இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கிற ஒரு மன்றாடுகிற காரியம், நீர் எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லிதான், இல்லையா? கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தால் நீ மீண்டுமாய் கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் ஒன்றுமே செய்யாதவர்களாக, கர்த்தருக்காய் எதுவுமே எந்த காரியத்தையுமே நம்ம செய்யாதவர்களாக இருந்தால் நம்ம மரித்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது thou will thou not revive us, ரிவைவ் அப்படின்னு சொல்லுகிறார். அதுல தான் இந்த ரிவைவல் அப்படின்ற வார்த்தை, எழுப்புதல் என்கிற வார்த்தை வருகிறது. அப்போ நம்முடைய தேசத்துல இந்த நாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால், விக்கிரக ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையான ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனதினுடைய ஏக்கம் எதுவாக இருக்க வேண்டும், எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஆண்டவரே என்று சொல்லிதான் இருக்க வேண்டும், இல்லையா? சமீபத்திலே நம்ம பார்த்தோம், திருவண்ணாமலையில அந்த மகா தீபம் ஏற்றுகிறாங்களாம். பெரிய கொப்பரை கொண்டு வந்து எவ்வளவோ லிட்டர்ஸ் ஆயில் அதை ஊற்றி காடா துணியில திரிய போல செய்து அவங்க அந்த மகா பெரிய ஒளியை வந்து ஏற்றுகிறார்கள் என்று சொல்லி லட்சக்கணக்கில் மக்கள் அங்கு திரண்டு வந்திருந்ததை நான் பார்த்தேன். அப்போ உலகத்தின் ஒளியாகிய கிறிஸ்துவை அறியாதவர்களாக இவர்கள் இந்த ஒளியை கொண்டு வந்து இதுதான் வந்து தங்களை நடத்துகிறது என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் போகிறார்கள். அப்பொழுது என்னுடைய மனம் ஏங்கிற்று, ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்பொழுது உண்மை அறிவார்கள் அப்பா, உலகத்தின் ஒளியாகிய உண்மை எப்பொழுது அறிவார்கள்
ஆண்டவரே என்று சொல்லி என் மனம் ஏங்கினது. எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்களை உயிர்ப்பிக்கும் பொழுது நாங்கள் இவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல, சாட்சி சொல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்க போக முடியுமே என்று சொல்லி. ஆனா நம்ம உயிரற்ற நிலைமையில இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன, அவங்க நம்ம பிரச்சனையே நமக்கு பெரிதா இருக்கிறது. நான் போய் மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம உயிரற்ற நிலையிலே காணப்படுகிறதுனால தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பும்படியாக, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி கேட்ட தாவீதுடைய அதே ஜெபத்தை நாமும் கூட எடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இந்த வருடத்தின் முடிவிலே வந்துட்டோம் இல்லையா? இந்த வருடம் முழுவதும் நம்ம செய்த காரியங்கள் என்ன என்று சொல்லி கர்த்தர் அறிவார். நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீது வந்து கேட்கிறது, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி. நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜெபமும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்போ தேவன் தான் இந்த எழுப்புதலை அனுப்புகிறவர். நம்ம வந்து எழுப்புதலை உண்டாக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் கிரியை செய்ய வேண்டும். அவர்தான் எழுப்புதலை அனுப்ப வேண்டும். அப்போ எழுப்புதல் என்று சொன்னால் இந்த நாட்களிலே அந்த எழுப்புதல் என்ற வார்த்தை கூட மிகவும் குறைவாகத்தான் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? முதல்ல இன்பிட்டு நிறைய எழுப்புதல் அப்படின்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் அடங்கி போயிடுச்சு. இப்போ அந்த எழுப்புதல் என்ற வார்த்தை என்றால், அப்ப எழுப்புதல் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எழுப்புதல் என்பது தேவனுடைய மகிமை தனிப்பட்ட ஒரு மனிதன் மேலோ, அல்லது ஒரு சபையின் மேலோ, அல்லது ஒரு நகரத்தின் மேலோ இறங்கி வருவதுதான் தேவனுடைய மகிமை. நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம கைகளை தட்டி நம்ம அந்நிய பாஷையில பேசினா ஒரு எழுப்புதல் என்று சொல்லி. அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய மகிமையை மக்கள் பிரத்யட்சமாக பார்ப்பார்கள். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறதை பார்ப்பார்கள். அப்பொழுது அதுதான் எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், எலியா தீர்க்கதரிசி தனி ஒரு ஆளாக நிற்கிறார். அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், அந்த யெசபேலுடைய விக்கிரகத்தின் ஆசாரியர்கள் 400 பேர், இவங்க எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு சைடு. இவர் மட்டும் தனியாக, யார்? எலியா தீர்க்கதரிசி மட்டும் தனியாக நிற்கிறார். எவ்வளவு துணிச்சலாக அவர் சொல்லுகிறார், ஒரு 2 காளையை கொண்டு வாங்க, நீங்க ஒரு காளையை எடுத்து வெட்டி அதை வந்து பலிபீடத்தின் மேல கடத்தி உங்க கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. நானும் வந்து என்னுடைய கடவுளை நோக்கி நானும் அதே மாதிரி செய்யறேன். அக்கினியினால உத்தரவு அருளுகிற தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யறாங்க அந்த பாகால் தீர்க்கதரிசிகள்? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தங்களுடைய உடம்பை கீறிட்டு டான்ஸ் ஆடி அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ, பாகாலே இறங்கி வான்னு சொல்லிட்டு ஒரே கூப்பாடு. ஆனா அதுக்கு பதில் கொடுக்கிற யாருமே கிடையாது. என்ன நடந்தது? அவர் எலியா பார்த்து அவங்கள கிண்டல் பண்றாரு. அந்த ஆளு ஒரு வேலை பிஸியா இருப்பான், இல்லாட்டி பிரயாணத்துக்கு எங்கேயா போயிருப்பான், அல்லது தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறார். அதனால அவனை கூட்டி வாங்க எப்படினாலும் அப்படி. ஆனா வரவே இல்லை. கடைசியில ஒரு சின்ன ஜெபத்தை தான் செய்கிறார். என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த விறகுகள், அந்த காலை, அது மேல வைக்கப்பட்ட எல்லாத்தையும், ஈவன் தண்ணீர் எல்லாவற்றையும் அப்படியே நக்கி போட்டதை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுதான் அதை கண்ட அந்த ஜனங்கள் எல்லாரும் தலை குப்புற விழுந்து என்ன செய்யறாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இதுதாங்க எழுப்புதல். இதுதான் எழுப்புதல். ஒரு உலகம் எப்படி இந்த இந்துக்கள் அந்த பாகாலை நம்பிக்கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் இந்த நாளிலே அந்த எலியா செய்த அந்த காரியத்தை நிமித்தமாக அத்தனை ஜனங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் நம்ம தேசத்தில் இந்த நாட்களே வர வேண்டும் இல்லையா? எத்தனை கோடியான மக்கள் இப்படியாக பாகாலின் பின்னாக சென்றது போல எத்தனை விக்கிரங்களுக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே எலியாக்களை போல எழும்பி நிற்கிற போற ஊழியக்காரர்கள் யார்? இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், சாலமோன் ராஜாவை நம்ம எடுத்துக்கொண்டால், சாலமோன் ராஜா என்ன செய்கிறார்? அந்த 2 நாளாகும் 6ஆம் அதிகாரத்திலே அந்த பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 2 கைகளையும் தூக்கி உயர்த்தி வைத்து அவர் வந்து அந்த பெரிய ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்து அந்த 7வது அதிகாரத்துல முதல் வசனத்திலே சொல்லுகிறது, அவன் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அவன் யாரு? சாலமோன் ராஜா ஜெபம் பண்ணி முடித்த பின்பு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த தேவாலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தலை குப்புற விழுந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாட ஆரம்பித்தார்கள். இதுதான் ஒரு எழுப்புதல்.
அப்போ எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் அந்நிய பாஷையில பேசுகிறது மாத்திரம் அல்ல, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய மகிமையை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை வர வேண்டும். அந்த இடத்துல வரும் பொழுதுதான் அந்த ஜனங்கள் கண் அதை காணும் பொழுது இவர்தான் தெய்வம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வர வேண்டும். இந்த நாட்களிலே பார்க்க மற்ற எல்லா காரியத்தை விட என்னென்னவோ இந்த நாட்களிலே சபைகளிலே கூட்டங்களை வைக்கிறோம். மற்ற எல்லா காரியங்களை விட இந்த எழுப்புதல் மிகவும் அதிகமாய் தேவையா இருக்கிறது. சமீபத்துல சொன்னாங்க, கர்த்தர் சொன்னார் சீக்கிரத்துல வரப்போகிறார் என்று சொல்லி. அப்போ கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிற இந்த நாட்களிலே எழுப்புதல் தேவையா இருக்கிறது அல்லவா? இந்த லட்சமான மக்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு எழுப்புதல் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்க வேண்டும் அல்லவா? கர்த்தர் அந்தந்த நாட்களிலே மக்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அந்த நோவா காலத்திலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவரை தவிர மற்ற எல்லாருமே பாவிகள் தான். ஆனா கர்த்தர் அந்த நோவாவை தெரிந்து கொள்கிறார். அவரை காப்பாற்றி அவரையும் அவர் குடும்பத்தை 8 பேரையும் அவர் காப்பாற்றி அவர்கள் மூலமாய் உலகத்திலே ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஒரு பரிசுத்த ஜாதி எனக்கென்று நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியையும் அவர் தெரிந்து கொள்கிறார். ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களும் அடிமைத்தனத்துல போயிட்டு அதுக்கப்புறம் மோசேயை எழுப்புகிறார். மோசே அவர்களை நடத்தி செல்கிறார். மோசே இருந்த வரைக்கும் கர்த்தருக்குள்ளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோசுவா வந்தார். யோசுவா இருந்த வரைக்கும் கர்த்தருக்குள்ளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாகால்களை வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படியாகத்தான் போய்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கர்த்தர் கிதியோன நியாயாதிபதிகளுக்கு ஒவ்வொருவரையாக எழுப்பி அந்த நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் கர்த்தரை அவங்க தொழுது கொள்வார்கள். மீண்டுமாய் பாவத்திலே அந்த அக்னிய தெய்வங்களை வணங்க போய்விட்டார்கள். அப்படியாக கர்த்தர் அந்தந்த காலத்திலே ஒவ்வொரு இரட்சகரை கர்த்தர் எழுப்பி கொண்டேதான் இருந்தார். கடைசியா புதிய ஏற்பாடு வந்தது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை நீதிமானாக மாற்றி விட்டார். இப்போ எழுப்புதலை கொண்டு வருவது யார்? சபைக்கு அந்த தம்முடைய சரீரமாகிய சபைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். இப்ப எழுப்புதலை கொண்டு வர வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான். இப்போ நம்முடைய தேசத்துல மாத்திரம் இப்ப கர்த்தர் ஆட்களை எழுப்பவில்லையா? கர்த்தர் நம்ம சபையிலிருந்து எத்தனை ஊழியக்காரர்களை எழுப்பினார் அல்லவா? வாலிப சந்ததியை கர்த்தர் எழுப்பி இவன் மூலமாக இந்த தேசத்துக்கு எழுப்புதல் வரும் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவரையும் எழுப்பினார். ஆனா அவர்களோ என்ன செய்து விட்டார்கள்? திசை மாறி போய்விட்டார்கள். எத்தனை பேரை கர்த்தர் எழுப்பினார்? எல்லாரும் என்ன செய்யறாங்க? திசை மாறி பாவத்திலே விழுந்து போகிறார்கள். இன்னொருத்தர் நான் 2 கோடியில ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லி ஹீலிங் சென்டருக்கு அவங்க அதை கட்டுறதுக்கு அவங்க நோக்கம் அங்கே போய்விட்டது. இன்னொருத்தர் சொல்றாரு 100 கோடியில நான் தேவாலயத்தை கட்ட போகிறேன். அவங்களுடைய நோக்கம் அப்படியாய் மாறிவிட்டது. எப்படி யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் நினிவேக்கு அனுப்பும் பொழுது அவர் தர்ஷீஷுக்கு போய் அந்த கப்பலிலே போய் ஏறி படுத்துக் கொண்டாரோ, அப்படியாக அவங்களுடைய நோக்கம், கர்த்தர் அழைத்த நோக்கம் ஒன்று, அவங்க போகிற திசை வேறுவாக மாறிவிட்டது. அப்ப பாருங்க எவ்வளவு கர்த்தருக்கு எவ்வளவு பாரமாக இருக்கோ. நான் இவனை எழுப்புதல், இந்த தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் இந்த மகனை நான் நியமித்தேனே, ஆனா இவனுடைய நோக்கம் மாறிவிட்டதே என்று சொல்லி எவ்வளவாய் கர்த்தர் வருத்தப்படுவார் இல்லையா? அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் திறப்பிலே நின்று ஜெபிக்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி இதனாலே அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போ எழுப்புதலை கொண்டு வருகிற சந்ததி யார்? எலியாக்களை போல எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஊழியக்காரர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? தங்கள் நோக்கத்தை திசை திருப்பி விட்டார்கள். கர்த்தர் கொடுத்த நோக்கத்திலிருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்ப என்ன செய்வார் கர்த்தர்? இப்போ கர்த்தருடைய எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை கொண்டு வர வேண்டும். ஆனா தங்களுடைய பெயருக்காக, தங்களுடைய புகழுக்காக கட்டுகிற இதெல்லாம் தேவையா? 100 கோடி போய் ஒரு கட்டி ஒரு தேவாலயம் கட்ட வேண்டிய அவசியமா? ஹீலிங் சென்டர் 2 கோடியில கட்டுறாங்களா? எதுக்கு? நீங்க அந்த இடத்துல போய் அவங்களுக்காக ஜெபித்தால் கர்த்தர் கேட்க மாட்டாரா? அந்த ஹீலிங் சென்டர்ல ஜெபித்தாதான் கேட்பாரா? எப்படி அவங்க நோக்கம் என்னவாக மாறிவிட்டது? உலகத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. எவ்வளவு பயங்கரமான போய் கொண்டிருக்கிறது பாருங்க. அப்போ சாலமோன் கட்டின தேவாலயத்திலே உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. அது போல கர்த்தர் மகிமை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ரிவைவல் எதுவுமே நடக்கவில்லையா என்று சொன்னால் நிச்சயமாக நடந்தது. வெல்ஷ் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு 1904 இருந்து 1905 வரைக்கும் நடந்தது.
அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அது வந்து 1906 நடந்தது. பலகோலா ரிவைவல் வந்து 1930 நடந்தது. பாரியோ ரிவைவல் வந்து 1971, சிலி ரிவைவல் வந்து 1909 நடந்தது. இப்படி வந்து கர்த்தர் தொடர்ந்து எழுப்புதலை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். இந்த எழுப்புதல் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய மாற்றம் ஜனங்களிடையே ஏற்படுகிறது. லட்சமாய் ஜனங்கள் கர்த்தரண்டை திரும்புகிறாங்க. பில்லி கிரஹாம் குருசேட்ஸ் அப்படின்னு நடத்தினா அவருடைய அதெல்லாம் பெரிய ரிவைவல். ஏனென்றால் அந்த ஜனங்கள் தங்களுடைய சிகரெட் பாக்கெட்டு, அந்த மேட்ச் பாக்ஸஸ், அந்த குடிக்கிற அந்த மது பாட்டில்கள் எல்லாவற்றையும் விசிறி அடிக்கிறத நானே பார்த்தேன். விசிறி அடித்து என்ன செய்யறாங்க, தங்கள் பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகி கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சமுதாயத்திலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க கட்டினாங்க. பெரிய பெரிய ஆர்ஃபனேஜஸ் அவங்க கட்டி இல்லாதவர்களுக்கு அவங்க கொடுக்கிறவர்களாக மாறினார்கள். இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் அந்த காலங்களிலே ஏற்பட்டது நிமித்தமாகத்தான் மிஷினரிகளையும் வந்து அநேக தேசங்களுக்கு அவங்க அனுப்பினபடினால்தான் நாம் எல்லாரும் கூட கிறிஸ்துவை குறித்து அறியும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார், கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த தேசங்களிலேயே இப்பொழுது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவை விட்டு விட்டு அவங்க எங்க எங்க போய் கொண்டிருக்கிறாங்க? உலகத்தின் பிரகாரமாக கே மேரேஜஸ்க்கு அக்செப்ட் பண்றாங்க, அபார்ஷனுக்கு அக்செப்ட் பண்றாங்க. சபைகள் எல்லாம் மசூதிகளாக, பார்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த ரிவைவல் எழும்பை நின்று கர்த்தருக்காய் எலியாவை போன்ற ஒரு ஒரு துணிச்சல் உள்ள ஒரு தீர்க்கதரிசி இந்த நாட்களில எழும்பாத எல்லாருமே இந்த உலகத்துக்கு காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போய்விடுகிறார்களே. கர்த்தர் எழுப்புகிற ஒவ்வொரு மனிதனும் தேவன் தேடும் மனிதன் எங்கே என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். நான் தேடுகிற மனிதன் ஒருவனையும் நான் காணவில்லையே என்று சொல்லி, அந்த ஒருவன் வந்தால் கர்த்தர் அந்த ஒருவனை கொண்டு பெரிய எழுப்புதல் செய்ய முடியுமே. அந்த ஒருவர் கூட வராதபடிக்கு அவர்கள் எல்லாரும் பாவத்திலே விழுந்து போயிறாங்க, அல்லது உலகத்தின் காரியங்களிலே மூழ்கி போய் விடுகிறதுனாலே கர்த்தராலே எழுப்புதலை கொண்டு வர முடியாத நிலைமை காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்களில என்ன செய்ய வேண்டும் நம்ம? இப்போ இந்தியாவில மட்டும் ஒரு ரிவைவல் வரவே, அப்ப எல்லாம் வெளிய நாட்டுலதான் நடந்தது. இந்தியாவில ரிவைவல் வரவில்லையா என்று சொன்னால் இந்தியாவிலும் நடந்தது. 1905 முக்தி ரிவைவல் என்று சொல்லி அந்த முக்தி அந்த இடத்துல நடந்தது. அதிலே அநேக லட்சக்கணக்கான கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் 1905 6 வரைக்கும் காசி ஹில்ஸ் ரிவைவல் அப்படின்ற அந்த இடத்துல நடந்தது. 8200 விவசாயிகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். 1950 1970 இதுல நாகா அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்துல அங்கே ரிவைவல் ஏற்பட்டது. அங்கே அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். 2006 2007 வரைக்கும் ஷில்லாங் ரிவைவல் என்று சொல்லப்படுகிற அந்த முக்தி ரிவைவலோடு கூட இணைந்த அதே இடத்திலே மீண்டுமாய் ரிவைவல் ஏற்பட்டது. அப்போ இவைகள் எல்லாம் ஏற்பட்டது உண்டுதான். ஆனால் 2007க்கு அப்புறம் ஒரு ரிவைவலும் வரல. இப்ப 24 முடிந்து 25க்கு வரப்போகிறோம். இன்னும் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். எங்கே அந்த மனிதனை கொண்டு நான் வந்து இந்தியாவிலே நான் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எனக்கு தேவை என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு மனிதனுமே இல்லையே ஆண்டவரே அப்படின்ற பொழுது நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று சொல்லி பார்த்தால், அதே 2 நாளாகவும் எப்படி சாலமோன் ராஜா அந்த இடத்திலே அக்கினி இறங்கி வந்ததோ அதே அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்கள் யாரு? கிறிஸ்தவர்களாகிய நாம் தான், இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணுமா? தங்களை தாழ்த்தி 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். தங்களை தாழ்த்தி. இந்த நாட்களிலே எத்தனை பேர் நம்மளை தாழ்த்துகிறோம்? இந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, நாங்க தாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஜெபித்தார்கள். நம்ம எத்தனை விதத்திலே நம்ம வந்து பெருமைப்படுகிறோம் என்று சொல்லி நமக்கே தெரியறது இல்ல. எத்தனையோ காரியங்களிலே நம்ம பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். என்ன பெருமையான எண்ணங்கள் இருந்தாலும் தங்களை அதையெல்லாம் விட்டு தங்களை தாழ்த்த வேண்டும். ஒருவேளை எனக்கு பணம் நிறைய இருக்கு என்று சொல்லி மனம் மேட்டுமையா இருக்கிறோமோ?
அல்லது என்னுடைய வீடு குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்த ஒரு பெருமையில இருக்கிறோமோ, அல்லது என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா என்று சொல்லி ஜாதியை குறித்த பெருமை நமக்குள்ளாக இருக்கிறதா? இந்த நாட்களிலே இந்த சேசி சபைகளிலே பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா சபைகளிலும் இந்த ஜாதி வெறி அப்படியாய் தாண்டவம் ஆடுகிறதை நான் பார்க்க முடிகிறது. நான் என்ன ஜாதி தெரியுமா? எனக்கு கீழ தான் நீங்க எல்லாம். என்னய்யா ஜாதி? கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம அப்போஸ்தலர்ல மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். அவனுக்கு ஜாதிக்கு ஒரு ரத்தம், அவனுக்கு வேற ரத்தம், இவனுக்கு வேற ரத்தம் இல்ல. அப்போ என்ன நம்முடைய இது என்ன செய்கிறோம்? ஆம், எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணுகிற தேவன். அப்ப அந்த ஜாதி வெறி எப்பொழுது அந்த ஜாதி பெருமை விட்டு போகிறதோ அப்பொழுதுதான் எழுப்புதல் வரும். ஜாதியை வைத்துக்கொண்டு உலகத்தாரன் வந்து ஜாதியை வைத்துக் கொண்டுதான் செய்யறான். எங்க தருமபுரியில இளவரசன் சொல்லிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் ஒரு வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அது நிமித்தமாக அது வந்து ஒரு மாசம் அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அவனுடைய சரீரம் வந்து அங்க போகிற ரயில்வே லைன்ல தலை துண்டிக்கப்பட்டு கிடந்தது. அதை பார்த்து நான் கதறி அழுதேன். ஏனென்றால் உனக்கெல்லாம் எதுக்குடா காதல் வேண்டி கிடக்கு? நீ தாழ்ந்த குணத்தை சேர்ந்தவன் இல்ல. உனக்கெல்லாம் உன்னுடைய இருதயம் எல்லாம் கல்லுல ஆனது. நீ உனக்கெல்லாம் காதல் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். ஏனென்றால் அவங்க 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 நினைக்கிறது அப்படிதான். அந்த தாழ்ந்த ஜாதி வந்து ஒரு ஒரு ப்ரிவிலேஜஸும் இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் நாங்க கொன்று போடுவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி கௌரவ கொலைகள் நடந்தது நமக்கு தெரியும். வேற ஜாதியை திருமணம் செய்தது நிமித்தமாக. என்னங்க ஜாதி? இன்னைக்கு மரித்தோம் என்று சொன்னால் கீழ் ஜாதியானவனுக்கும் சரி, மேல் ஜாதியானவனுக்கும் சரி ஒரே அதே 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 புழுதான் அரிக்கும். அவனுக்கு இவனுடைய சரீரத்தையும் அதே புழுதான் அரிக்கும். அவனையும் அப்படிதான் அரிக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜாதி எல்லாம். செத்ததுக்கு அப்புறம் என்ன ஜாதி இல்லையா? ஜாதி வெறி நம்ம விட்டு நம்ம மாற வேண்டும். சமீபத்துல நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். என்னுடைய குடும்பத்தார் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். அதுல அந்த சபையை நடத்துகிற போதகருடைய அம்மா எனக்கு ரிலேட்டிவ் தான். நாங்க எங்களுடைய பரம்பரையா நாங்க வந்து ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த ஜாதியை பத்தி அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். நீங்க எல்லாம் எப்படி சபையை நடத்துறீங்க? உங்க இதை வச்சு நீங்க வந்து பேசுறீங்க. உங்க ஜாதியை வைத்து பேசிக்கொண்டு எப்படி நீங்க சபையை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது. இந்த ஜாதி என்ற காரியத்தை மட்டும் எடுத்தா எனக்கு வந்து அதை தாங்கிக் கொள்ள முடிகிறதே கிடையாது. ஆனா ஜாதியை பிடித்து கொண்டு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாள்ல இருக்கிறாங்க என்பதை நம்ம உணர வேண்டும். அந்த ஜாதி என்கிற என்னங்க ஜாதி? இன்னைக்கு மரித்தால் நீங்களும் நானும் அந்த ஜாதி இந்த ஜாதிக்காரன் ஒண்ணுதான். அப்போ தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜாதியை வெறிய விட்டு வந்தாதான் அந்த தேசத்திலே எழுப்புதல் வரும். இப்ப ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிற அந்த ஜாதி வெறி மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம நிச்சயமா அதுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்ப என்ன நடக்குது? முதல்ல என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். என்னுடைய ஜாதி என்ற பெருமையை விட்டு ஒழிய வேண்டும். ஜாதிகளே கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடாது. அப்படிதான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ஜெபம் பண்ணி ஜெபம் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இருந்து நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்ம பார்த்தால் கர்த்தரோடு கூட நம்ம தனிப்பட்ட முறையில எவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்தோம் என்று சொல்லி நம்ம கணக்கு போட்டால் இன்க்ளூடிங் மீ எவ்வளவு குறையப்பட்டு காணப்படுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் முடிவு ஆரம்பத்திலே நம்ம முடிவு எடுத்தோம். ஆனால் அதை நம்ம தொடர்ந்து கை கொண்டோம். ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்றோம். ஆண்டவரே அப்படி பிஸி ஆயிடுச்சுப்பா, அப்படி ஆயிடுச்சுப்பா, என்னால ஜெபிக்க முடியலப்பா, அப்படியா நாங்க எல்லாரும் இருக்கிறாங்க, நாங்க எப்படி ஜெபிக்கிறது? ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுறோம் இல்லையா? அப்போ ஜெபம் பண்ணி ஜெபத்துக்கு முதலிடம் கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது உங்களை தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அது என்ன பெருமையாக இருந்தாலும் சரி, அந்த பெருமை வேண்டாம் நமக்கு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த நமக்கு அந்த பெருமை வேண்டவே வேண்டாம். என்ன வகையில இருந்தாலும் சரி, உங்க தாளந்துகளை குறித்தோ, உங்களுடைய வீடுங்க செல்வாக்கை குறித்தோ, உங்களுடைய வீட்டை குறித்தோ, எதை குறித்தோ பெருமை வேண்டவே வேண்டாம். அடுத்தது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுகிறதுக்கு நான் வந்து மீட்டிங்ல எல்லாம் வரேன் தானே சிஸ்டர், அந்த ஜெபமே போதுமே. இது வந்து பொதுவாக செய்கிற ஜெபம். ஆனா கர்த்தரோடு கூட உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் எந்த வகையில இருக்கிறது?
50 வயதாகியும் நீங்க ஜெபிக்க சொன்னா, என்னால ஜெபிக்க இல்ல மற்றவங்க யாரா ஜெபிக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானா, கர்த்தரோடு உங்களுடைய ஐக்கியம் குறையப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு தினமும் ஐக்கியப்பட்டிருந்தால், ஜெபிங்கன்னு சொன்ன உடனே பட்டுன்னு ஜெபிப்பீங்க. ஆனா, இல்லைங்க அவங்க ஜெபிக்கட்டும், இவங்க ஜெபிக்கட்டும் என்று சொல்வீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லை என்பதுதான் அது வெளிப்படுத்துகிறது. இப்போ ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எப்போ அந்தரங்கத்திலே உன் கதையை அடைத்துக் கொண்டு கதவை அடைத்து நீ வந்து பரலோகத்துல இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்ப வெளியரங்கமாய் அவர் உனக்கு பதில் அளிப்பார். அந்தரங்கத்திலே நம்ம எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? ஜெபத்திலே ரொம்ப குறைவு இல்லையா? இந்த வருடம் முழுவதும் நம்ம ஜெப காரியங்களை நம்ம எடுத்து பார்த்தால் எவ்வளவு தூரம் நம்ம ஜெபித்திருக்கிறோம் என்று சொன்னால், நான் கூட்டங்கள்ல வந்து கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறேன். இதெல்லாம் சரிதான். கண்டிப்பா இதுக்கு வர வேண்டும். இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா கர்த்தரோடு கூட தனிப்பட்ட முறையில இருக்கிற ஐக்கியம் எப்படியாக இருக்கிறது? ஜெபம் பண்ணாவிட்டால் அங்க எழுப்புதல் கிடையாதுங்க. ஜெபம் பண்ணாவிட்டால் எழுப்புதல் கிடையாது. உங்களை தாழ்த்தாவிட்டால் எழுப்புதல் கிடையாது. அதுபோல என் முகத்தை தேடி கர்த்தருடைய முகத்தை தேடணுமா? எப்போ தேடலாம்? அதிகாலையில தேடலாம். அதிகாலையில் உன் முகம் தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் பாடுறாரு இல்லையா? அதிகாலையிலே கர்த்தரை தேடலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரமெல்லாம் கர்த்தருடைய முகத்தை தேடலாம். இந்த சங்கீதத்துல சொல்றாரு, நான் என் முகத்தை தேடுங்கள் என்றீரே, நான் உன் முகத்தையே தேடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இப்ப தாவீது ராஜா சொல்றார். அப்போ கர்த்தருடைய முகத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய முகத்தை நம்ம வந்து தேடும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம அந்த அந்த மேக்கப் இந்த மேக்கப் எதெல்லாம் போட தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தாலே போதும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவனுடைய பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரகாசமா இருக்கணும் தானே மேக்கப் போடுறோம். அப்போ என்ன செய்யலாம்? கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்க முகம் ஆட்டோமேட்டிக்கா பிரகாசம் அடைந்து விடும். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு பிரகாசமுள்ள ஒரு முகம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை அவருடைய முகத்தை தேடி நம்ம போக வேண்டும். இப்போ கர்த்தருடைய எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா அவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய நோக்கத்தை வேறு திசையாக மாற்றிவிட்டார்கள். ஆனா இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நம்மளை தாழ்த்த வேண்டும் எல்லா காரியத்திலும். நேற்று பியூலா சொன்னாங்க இல்லையா? 3 காரியங்கள் உபவாசிக்க வேண்டும். உபவாசித்து இந்த வருடம் முடிவுக்குள்ளாக உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருடைய சமூகத்துல என்னையும் சேர்த்து நானும் எல்லாரும் நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே என்ன பெருமை என்னிடத்துல காணப்பட்டது ஆண்டவரே, எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. எனக்கே தெரியாம எனக்குள்ளாக பெருமை ஏதாவது வந்திருந்தா தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே மன்னிப்பு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணி அதை உபாசித்து நம்மளை தாழ்த்து முதலாவது நம்ம சோதித்து நம்மளை வந்து முதல்ல தாழ்த்திடுவோம். ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஐ எம் சம்திங் லார்ட், இல்லாட்டி நான் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அப்படியாக நம்மை தாழ்த்த வேண்டும். வெறுமையான பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரப்ப முடியும். ஆல்ரெடி நிரம்பி இருக்கிற பாத்திரத்தை நிரப்ப முடியாது. பெருமையினால நிரம்பி இருக்கிற பாத்திரத்தை அவர் இன்னும் கூட போட்டு நிரப்ப முடியாது. வேற எந்த காரியங்களினாலே நிரப்பப்பட்டிருந்தால் அதை கர்த்தர் நிரப்ப முடியாது. வெறுமையான நம்மை வெறுமையாக்கும் பொழுது கர்த்தர் அதை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகள் என்னிடத்துல எது காணப்படுகிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் வேறு காரியங்களுக்கு கொடுக்கிறேனோ, கர்த்தருக்கு என்று நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை மற்ற காரியங்களுக்காக நம்ம செலுத்துவோம் என்றால் அதுதான் விக்கிரகமாக மாறிவிடுகிறது. அப்போ கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கணும். அவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற எதுக்கும் நம்ம கொடுக்க கூடாது. இப்படி அந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? வேற எந்த காரியங்கள், சினிமா பார்த்து கொண்டிருக்கிறோமா, சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறோமா, இல்லது இந்த உலக காரியங்களிலே காசிப்பிங்ல நம்ம ஈடுபட்டிருக்கிறோமா, என்னென்ன காரியங்கள் பொல்லாத வழிகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் இந்த வருடத்திலே இந்த முடிவிலே எல்லாவற்றையும் நம்ம விட்டு கர்த்தரிடத்திலே நம்ம திரும்பினால், நம்ம திரும்பும் பொழுது என்ன செய்கிறாரா, பரலோகத்துல இருக்கிற கர்த்தர் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திலே ஒரு எழுப்புதலை அனுப்புவார். இதுல 4த்துல ஒரு காரியத்தை விட்டு விட்டாலும் கூட நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்ப பாருங்க, இப்போ கர்த்தர் எழுப்பி இருக்கிற ஊழியக்காரர்கள்ல அவர்கள் தங்களை தாழ்த்தவில்லை, அல்லது ஜெபம் பண்ணவில்லை, அல்லது கர்த்தருடைய முகத்தை தேடல, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பல. இந்த 4 காரியத்துல எது அவங்க செய்யாம இருந்தாலும் எழுப்புதலை அவர்களால கொண்டு வரவே முடியாது.
அப்போ எழுப்புதலுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம அந்த அதற்கு இந்த காரியங்களை நம்ம வந்து முக்கியமாக நம்ம படுத்தி அந்த 4 காரியங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே கர்த்தர் ஏற்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஒரு 3 சகோதரிகள் என்ன செய்தாங்களா, அந்த சபைகள்ல வந்து ரொம்ப வருகிறது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம அந்த சபை வெறுமையாக இருந்தது. அப்போ அந்த 3 சகோதரிகள் என்ன செய்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எங்கள் சபையிலே ஆண்டவரே ஆத்துமாக்களினாலே நீங்க நிரப்பணும் ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி விடாம அவங்க 3 பேரும் ஒவ்வொரு நாளும் கூடி அவங்க ஜெபித்தார்கள். ஜெபிக்க பொழுது என்ன நடந்தது? ஒரு பெரிய எழுப்புதல் அந்த அந்த 3 சகோதரிகள் மூலமாக அந்த சபையிலே பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அநேக ஆத்துமாக்களினாலே கர்த்தர் நிரப்பினார். அங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதை கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். இது உண்மையிலே நடந்த சம்பவமாகும். அப்போ ஜெபிக்கிற அந்த ஒரு எனக்கு வேற எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னோம் என்றால் கூடி ஜெபிக்கலாம் இல்லையா? 2, 3 பேராக சேர்ந்து தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம் இல்லையா? அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும் தானே? நம்ம சும்மா மற்றவங்களோட கூட ஃபோன் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிற நேரங்களிலே, நம்ம 1 மணி நேரம் நம்ம கர்த்தருக்கென்று ஜெபிக்கலாம் சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூடி நம்ம ஜெபிக்கிற பொழுது, அந்த அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துல ஒரு எழுப்புதலை அனுப்புறதுக்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா, அப்படி செய்கிறதற்கு கூட ஆட்கள் இல்லாத நிலைமையில காணப்படுகிறோம். ஆனாலும் அப்படி ஜெபிக்க கூடி வருகிறவங்கள என்ன செய்றோம்? அதுல 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல 15 நிமிஷம், 20 நிமிஷம் என்ன பேசியே நேரத்த கடத்தி விடுகிறோம். மிச்சம் இருக்கிற 40 நிமிஷம் எதுக்கோ பேருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக வர வேண்டும். 1 மணி நேரம் நான் கர்த்தருக்கு இந்த ஜெபத் நேரத்தை நான் கொடுப்பேன் என்றால், அந்த 1 மணி நேரமும் கர்த்தருக்குத்தான் என்று சொல்லி இந்த வைராக்கியம் வேண்டும். மற்றவங்க ஏதாவது பேசுறாங்களா? இல்ல சிஸ்டர் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஜெபிக்கலாம். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக இருக்கணும். அதுதாங்க கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதனை தான் தேடுகிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியாதா? கர்த்தர் தேடுகிற ஒரு மனுஷனாக நம்ம இருக்க முடியாதா? இந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம் என்றால், எவ்வளவு இந்த மக்கள் நம்முடைய தேசத்திலே ஆ அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வந்து ஆ கர்த்தரை அறியாதபடிக்கு நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர். அப்போ அவங்கள எல்லாம் நம்ம வந்து கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபங்கள் தான் அதை மாற்ற முடியும். நம்முடைய தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்க மோடியோ அல்லது நிர்மலா சீதாராமனால முடியாது. உங்க கையிலயும் என் கையிலயும் தான் அது இருக்கு. நம்ம ஜெபிக்கிறது மூலமாகத்தான் இந்த தேசத்துக்கு நன்மையை கொண்டு வர முடியும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதெல்லாம் அப்படி அது யாருக்கோ நமக்கு இல்ல இல்லையா? அப்படிதானே நம்முடைய எண்ணம் இருக்கிறது. ஆனா உங்களையும் என்னையும் தாங்க கர்த்தர் அறிகிறார். ஜெபிக்க என்னால ஜெபிக்க முடியாது சிஸ்டர். நோ சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றார். நான் தேடும் மனிதன் நீ, நான் தேடும் மனுஷன் நீதான் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். ஒருவேளை நாம் வந்து அதை செய்ய தவறினால் அந்த ஜனங்களுடைய ரத்தப்பழி நம்மேல வரும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவனை போய் எச்சரி. அவன் எச்சரித்து அவன் மனம் திரும்பாவிட்டால் அவனுடைய ரத்தப்பழி அவன் மேல இருக்கும். ஆனா நீ எச்சரிக்காம ஜெபிக்காம இருந்தா அந்த ரத்தப்பழி நம்ம மேலதான் வரும். அப்போ அந்த நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் பாட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதுல என்ன என் மேல எப்படி ரத்தப்பழி வரும்? வசனம் சொல்லிடுச்சே. கிறிஸ்துவின் நாமத்தை தரிக்கப்பட்டவங்களா இருந்தா நம்ம கர்த்தருக்கா ஏதாவது செய்யத்தான் வேணும். வேற வழியே கிடையாது. அப்போ அவங்களுடைய ஜனங்களுடைய ரத்தப்பழி நம்ம மேல வராம இருக்க வேண்டும் என்ற நான் சொல்ல இல்லையா, ஆண்டவரே நான் ஜெபித்த ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்ட ஆண்டவரே சொல்லிட்டு கர்த்தருக்கு சொல்ல முடியும் இல்லையா? ஆனா நான் ஜெபிக்கவும் இல்லை, நான் ஒண்ணுமே செய்யல. நான் வந்து என் வாழ்க்கை, என் குடும்பம், என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கேட்பாரு, நான் இவ்வளோ என்னுடைய ரத்தம் வந்து இவ்வளோ பேருக்கா உங்களுடைய தேசத்து மக்கள் ஒவ்வொருவருக்கா கூட நான் சிந்தினேனே, அந்த ரத்தத்தை பாடுகளை நினைத்தாவது நீ வந்து சுவிசேஷத்தை என்று சொல்லி அவர் கேட்பார் இல்லையா? இப்ப இந்த நாள்ல நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒரு மனிதனிடத்துல இருந்து தான் எழுப்புதல் உருவாகிறது. கர்த்தர் வந்து அவங்க ஒரு இருதயத்துல பேசும் பொழுது
அந்த எழுப்புதலுக்காக அவங்க மனம் ஏங்கும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் அவங்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த குடும்பம் வந்து எழுப்புதல் அடையும். அந்த குடும்பம் எழுப்புதல் அடையும் போது சபை எழுப்புதல் அடையும். சபை எழுப்புதல் அடையும் போது சமுதாயம் எழுப்புதல் அடையும். ஆனா தனி மனிதனுக்குள்ளாக ஒரு எழுப்புதலும் இல்ல. நேரம் நாம சாப்பிட்டு தூங்கிட்டு என்னுடைய காரியம் இருந்தா போதும் என்று சொல்லி இருப்போம் என்றால் அந்த எழுப்புதல் அப்படியே அமிங்கி போய் அணைந்து போய்விடும். ஆனா எழுப்புதல் தீயாக பற்றி எரிய வேண்டும் என்றால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த தீயை நம்ம வந்து அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளிலே இந்த செய்தி, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னுடைய எனக்குள்ளாக இருக்கிற அந்த தீ வந்து அணைந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே, அதை எழுப்பி விடுங்க ஆண்டவரே, அதை உயிர்ப்பிக்கும்படியாக மனத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காத தேவன், அவரை இன்னும் பற்றி எரிய பண்ணுகிற தேவன் அல்லவா. அப்ப அவர் என்ன செய்கிறார், நம்முடைய ஆத்மாவிலே சின்ன ஒரு தீ இருந்தா கூட போதும், அதை வந்து பெரிய தீயாக மாற்றி அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது, கர்த்தரிடத்திலே சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மூலமாக ஒரு எழுப்புதல் என் தேசத்திலே வரட்டும் என்று சொல்லி அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மளை தாழ்த்த வேண்டும். முதலாவது நம்மளை தாழ்த்த வேண்டும். என்னென்ன காரியங்கள் மேட்டுமையா இருக்கோ அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே தனிமையாக அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல என்ன எக்ஸ்கியூஸ் இருந்தாலும் இரவிலே எல்லாரும் தூங்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து விழித்திருந்து ஜெபிக்கலாம் இல்லையா. அதனால எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது கர்த்தருடைய சமூகத்துல. அப்போ அந்த ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக அவருடைய முகத்தை நம்ம தேடி பொல்லாத வழிகளை விட்டு நம்ம மனம் திரும்பினால் நிச்சயமாக நம் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம தேசத்துக்கு அனுப்ப வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போமா. இந்த பழைய வருடத்தோடு கூட இந்த செத்த நிலைமை, இந்த மங்கி எரிகிற நிலைமை எல்லாம் மாறட்டும். எல்லாம் முற்றிலுமாக அவைகளை விட்டுவிட்டு அந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் போது புதிய தீர்மானத்தோடு இந்த வருடத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய நேரங்களை நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னுடைய தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னுடைய தேசம் ஒரு எழுப்புதலை காணும் வரை நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரவிலே வந்து நம்ம ஜூம் மீட்டிங்ல நம்ம ஜனவரி 6th இருந்து 12 to 1 பிரேயர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுல தொடர்ந்து இரவெல்லாம் நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே அதுக்காக ஜெபிக்கலாம். நேரம் இருக்கிறவங்க அந்தந்த நேரங்களிலே நீங்க ஜாயின் பண்ணி பழையபடியாக நம்ம திரும்பவுமாக அந்த ஜெப நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அப்படியாக கிடைக்கிற நேரங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு, ஆனா கிறிஸ்தவம் என்பது என்று சொன்னால் அது தியாகம் தாங்க. தியாகம் இல்லாமல் ஒரு இடத்திலையும் சபை வளராது, அல்லது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே முடியாது. தியாகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய தூக்கத்தை ஒருவேளை தியாகம் செய்ய வேண்டி இருக்கலாம், நம்மளுடைய சாப்பாட்டை ஒருவேளை தியாகம் செய்ய வேண்டி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தியாகத்தை நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியும். ஒண்ணுமே தியாகம் செய்யாம ஒண்ணுமே நடக்கவே நடக்காதுங்க. அப்போ நம்ம தனி மனிதனிடத்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நம்மிடத்திலே ஒரு இது காணப்பட வேண்டும், தியாகம், ஒரு சாக்ரிஃபைஸ் காணப்பட வேண்டும். ஒரு மணி நேரம் தூக்கத்தை விழுத்து இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி. அப்போ அப்படி கேட்கிற அந்த தேவனிடத்திலே ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே நான் வருகிறேன், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முன் வருவோமா. அவர் வந்து தேசத்திலே திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன்னு சொன்னாரு. ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஆண்டவரே அப்பா அந்த சுவரை அடைக்கும்படியாக என்னுடைய தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற லட்சமான கோடியான மக்களுக்காக நான் பரிந்து பேசும்படியாய் வருகிற ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட தியாகங்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தேசத்திலே மற்றவங்க எல்லாருமே வந்து விட்டு விடுங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவங்க எல்லாம் செய்யல, ஆனா உங்களையும் என்னையும் இப்ப நம்பி இருக்கிறார். நம்ம செய்யலாமா, நம்ம வந்து கர்த்தருக்காய் நிற்கலாமா. கர்த்தர் ஆண்டவரே இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் செய்வேன் ஆண்டவரே, என் குடும்பத்தையே நான் நோக்கி கொண்டிருக்க மாட்டேன், என்னுடைய பிரச்சனைகளையே நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், மற்றவங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுவோமா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த காரியத்தை செய்யும் பொழுது உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார்.
அப்போ அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் விசாரித்துக் கொள்வார். அதை அவர் கவனித்துக் கொள்வார். அப்படிப்பட்டவர்களாக நம்ம கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். ஒரு சிறிய பாடலை இந்த பாடலை நானு இங்க குவைட்ல இருந்து ஃபார் குட் வரும்போது தான் கேட்டேன். அந்த பாடலை கேட்டதுல இருந்து என்னுடைய உள்ளம் ஒரு 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 அதை உலுக்கிற்றான் என்று சொல்லலாம். ஒவ்வொரு இரவும் பகலும் இந்த பாடல் தான் என் மனசுல வந்து கொண்டே இருந்தது. வியூல அத போடுவாங்க. இந்த பாடலை பாடும் பொழுது நம்மை நாமே அர்ப்பணிப்போமா கர்த்தருடைய சமூகத்திலே. வியூஸ் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஆன்ட்டி. வெயிட் ஒரு நிமிஷம். சோ அப்படியாக நம்ம வேத வாசிப்பு இந்த வருடத்துல நம்ம வேத வாசிப்பு குறைவு எவ்வளவு குறைவு. இந்த வருடம் முழுவதும் நம்ம எடுத்துக்கொண்டால் வேத வாசிப்பு எவ்வளவு குறைவு, ஜெபம் எவ்வளவு குறைவாக இருந்தது. இதை எல்லாவற்றையும் நம்ம விட்டு கர்த்தருக்காய் நம்ம செய்த காரியங்கள் எத்தனை என்று பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மிதான் இல்லையா? எவ்வளவு பேர் என்னென்னவோ செய்யறாங்களே, நம்ம என்ன செய்து விட்டோம்? நம்ம இந்த வருடத்தின் கடைசியில நம்ம கணக்கெடுத்து பார்த்தா நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன் என்று சொல்லி பார்த்தால் எவ்வளவு குறைவு இல்லையா? நான் அன்னைக்கு பவுலுடைய நம்ம இதை பார்க்கும் பொழுது அப்புறம் எவ்வளவோ பாடுகளை பட்டார். எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். அவருடைய வாழ்வே போராட்டமா இருந்தது. ஆனாலும் கூட அவர் விட்டு விடல. அவர் அத எனக்கு நான் சுவிசேஷம் இனிமே அறிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறல. அவர் சொன்னார், நான் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்றார். அது என்மேல் விழுந்த கடமை என்று சொன்னார். அப்படிப்பட்டதான ஒரு இருதயம் நமக்குள்ள காணப்பட வேண்டுமே. அப்போ நம்ம ஜெபிக்கிறதுலயும் வேதம் வாசிக்கிறதுல குறைபட்டிருந்தா எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? அப்போ நம்ம உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம இந்த நாளிலே அர்ப்பணித்த ஆண்டவரே, இந்த வருடத்தை நாங்க ஒரு கதையை போல கழித்து போட்டுக்கிட்டோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் அந்த ஒரு கதையை போல போயிடுச்சு. சாம்ஸ் 90ல தான் நம்ம மனப்பாட வசனம் இல்லையா? ஒரு கதையை போலவரே இந்த காலத்திலாவது நாங்கள் தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழுகின்றதே, தேசம் அழுகின்றதே. தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழுகின்றதே, தேசம் அழுகின்றதே. திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? நீதிமான்கள் வேண்டாம், 40 நீதிமான்கள் வேண்டாம், 30 நீதிமான்கள் வேண்டாம், 20 நீதிமான்கள் வேண்டாம். 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். திறப்பிலே நின்றிட
அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும். இல்லை என்றால் இந்த ஜனத்தை அழிக்காமல் மன்னித்தருளும் என்று ஜெபித்து அழிவை தடுக்க ஆட்களே இல்லையா? என்று ஜெபித்து அழிவை தடுக்க ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? திறப்பிலே சுவரை அடைத்திட திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? இந்த பாடலை நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இது
என்னுடைய ஆத்மாவிலே ரொம்பவுமாக கிரியை செய்தது. என்னை உலுக்கி எடுத்தது. ஆண்டவரே, அந்த ஆபிரகாமை போல, மோசேயை போல, அந்த ஜான் நாக்ஸ் இந்தியாவை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி வைராக்கியமாய் ஜெபித்தது போல, நானும் கூட அதே இரவும் பகலும் அதே பாட்டு தான் என்னுடைய மனசை விட்டு போகவே இல்ல. அப்போ நான் தீர்மானித்தேன், ஆண்டவரே, நான் இனிமே திறப்பில்லை என்று ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி. அப்படியாகத்தான் நான் இந்த குழுவிலே ஜாயின் பண்ணும்போது என்னுடைய 12 to 1 பிரேயரை கூட நான் ஆரம்பிச்சது. ஆனா இடையில என்னுடைய சரீர சுகவீனங்கள் மற்றும் அந்த காரியங்களினால அதை கலந்து கொள்ள முடியாமல் போனது. ஆனா இந்த புதிய வருடத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போமா கர்த்தருடைய சமூகத்துல. ஆண்டவரே, அப்பா, எவ்வளவு பேர் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த தேசங்கள் அழியாதபடிக்கு, ஜனங்கள் அழியாதபடிக்கு உம்மிடத்துல ஆண்டவரே கருத்தாய் ஜெபம் பண்ணினாங்களே, கதறி ஜெபம் பண்ணாங்களே. மோசே, என்னுடைய பேரை கூட நீங்க எடுத்து போடுங்க, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு ஜெபித்தாரு. ஆபிரகாம் விடாப்பிடியா ஜெபித்தார். அது போல நாங்களும் கூட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வருடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொருவரும் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது சந்தேகமே இல்லை. ஜெபம் என்றால் ஜெபத்துக்கு மாத்திரம்தான் முதலிடம் கொடுக்கணும், வேற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு அந்த மாதிரியாய் நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். நம்முடைய தேசத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். மீண்டுமாய் நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த பாடலை நாங்க கேட்டோமே ஆண்டவரே, தேவன் தேடும் மனிதன் உன் தேசத்தில் இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தருடைய ஏக்கத்தின் குரலை நாங்க கேட்டோம் ஆண்டவரே. நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமை போல விடாப்பிடியாக நின்று ஆண்டவரே உடைய சமூகத்துல ஜெபிக்க, மோசேயை போல ஆண்டவரே எங்களை விட்டு கொடுத்த ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவரே அது போதும் என்று சொல்லி திறப்பிலே நிற்கிறவர்களாக ஆண்டவரே, இந்தியாவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரே முழங்காலில் நின்று ஆண்டவரை கதறுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிறவர்கள் யார் ஆண்டவரே? நாங்க செய்யாவிட்டால் வேற யாருமே இல்லப்பா ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்த ஆண்டவரே, அப்பா நீ சொன்ன அந்த 4 காரியங்களிலே நாங்கள் செய்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு தேசத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த உறுதியிலே கர்த்தாவே, தீர்மானத்திலே உறுதியாய் நிற்க கர்த்தர் கிருபை தாங்க தகப்பனே. உலகத்துக்காக காரியங்களில் எவ்வளவோ செலவு பண்றோம் ஆண்டவரே, எங்க நேரத்தை எவ்வளவாய் நாங்க வீணடிக்கிறோம். ஆனா ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அப்படியாய் மாற்ற போறதாய்வுக்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு